Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது old handbag reuse ideas தான் பார்க்க போறோம். நம்ம லேடிஸ் கிட்ட நிறைய ஹேண்ட்பேக் இருக்கும். ஆனா வந்து தூக்கி போட மனசு வராது. ஜஸ்ட் ஜிப் பிஞ்சு போயிருக்கும் இல்ல அந்த ஹேண்டில் வந்து பிஞ்சிருக்கும். சோ அதை reuse பண்ணி தான் இன்னைக்கு 6 reuse ideas பார்க்க போறோம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஒரு ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணி தான் 5 டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசர் வந்து பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியாக்கு நான் அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்டில வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க நார்மலா உங்க கிட்ட இருக்கிற சிசரை வச்சு கட் பண்ணீங்க அப்படினாவே அது வந்து ஈஸியா வந்துரும். இப்போ அந்த மாதிரி மடிச்சிட்டு ஒரு பட்டன் வச்சு இந்த இடத்துல வந்து தைக்க போறோம். உங்க கிட்ட நார்மலா நம்ம யூஸ் பண்ற பட்டன் இருந்துச்சுனாலும் ஓகே, இல்லை அப்படின்னா அந்த நூல்லாம் விற்கிற கடையிலேயே வந்து இந்த டிக்டாக் பட்டன் கேட்டிங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஒரு பட்டன் வந்து 2 ரூபாய் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதை வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த பட்டனை தான் நான் அந்த இடத்துல வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்ககிட்ட வெல்க்ரோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெல்க்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு மேலே அந்த இடத்துல வந்துட்டு அந்த 4 ஹோல் வழியாக ஊசியை விட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த பட்டன் வந்து ஸ்டிச் ஆகிடும். ஜஸ்ட் இது தைக்கிறதுக்கு ஒரு செகண்ட் தான் வந்து ஆகும். 4 ஹோல்லையும் ஊசியும் நூலையும் வச்சு நீங்கள் எப்போதும் முடிச்சு போடுற மாதிரியே முடிச்சு போட்டுக்கணும். இப்போ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான அந்த கீழ் பட்டனையும் நான் வந்து தைச்சிக்கிறேன். ஒரு ஒயர் போகிற அளவுக்கு கேப் இருந்துச்சு அப்படின்னா போதும். இப்போ அடுத்தது கீழே இருக்க பட்டனையும் நான் தைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 2 சைடுமே அந்த மாதிரி பட்டன் வந்து தைச்சிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ட்ராவல் போகிறப்ப ஹெட்செட் வந்து மாட்டிட்டோம் அப்படின்னா திருப்பி காதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா அது வந்து கீழே வந்து விழுந்துடும். ஸோ ட்ராவல் போகிறப்பையா இருந்தாலும் சரி, இல்லை பஸ்ஸில் வந்து போகிறப்பையா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கழுத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹெட்செட் வந்து கீழே விழாது. நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வேணாம் அப்படின்னா கழட்டி கீழே விட்டுட்டோம் அப்படின்னா கீழே விழாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இடம் வந்துட்டு இருக்குது. இதை தான் இருக்கணும், இப்படி தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு எது தேவையாக இருக்கோ அந்த போர்ஷன் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த இடத்துல இந்த பட்டனும் இருக்குது அப்படின்றதுனால நான் இந்த இடத்த வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதில் ஒரு பேங்கிள் வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை அப்படியே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துலையுமே நான் வந்து இந்த பட்டனை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் திருப்பி சொல்கிறேன், வெல்க்ரோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெல்க்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஹெட்செட் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டன் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடும். உங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா சிக்காது. ரொம்பவே அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த பேக்கோட ஒரு அட்டாச்சு மாதிரியே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த பேக்கில் எந்த பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பீஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு மீதி இருக்க போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க போர்ஷனை வந்து நான் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சிசர் வச்சு கட் பண்ணாவே இது வந்து ஈஸியாக வந்து கட் ஆகிடும். ஸோ கவலைப்பட தேவையில்ல. இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டு பின் சைடாக இருக்கிற அந்த போர்ஷன் வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன். இப்போ இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம லேப்டாப்புக்குலாம் யூஸ் பண்ணுற அந்த மவுஸுக்கு தான் நான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மவுஸ் பேட் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கிச்சனில் வச்சிங்க அப்படின்னா அதை ஹீட் பேடாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் ஒரு கார்ட்போர்டு ஒட்டிட்டு மேலே அதை ஒட்டிட்டிங்க அப்படின்னா ஹீட் போர்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்து என்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து இப்போ கட் பண்ணி என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் மாதிரி வேணுங்கிற மாதிரி எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் தேவைப்படுது. அந்த பீஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். உள்ளே இருக்க போர்ஷனையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு கார்டு ஹோல்டர் தான் இதை வச்சு வந்து செய்ய போகிறோம். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஏடிஎம் கார்டை அளவு வச்சுக்கோங்க. ஏடிஎம் கார்டோ இல்லை வந்து நீங்கள் பார்லர் வச்சுருக்க அந்த கார்டு, எந்த கார்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பாப்பாவோட அந்த பட்ஸ் பேரடைஸ் அதை வந்து எடுத்திருக்கேன். கார்டை இந்த மாதிரி வச்சுட்டு 2 சைடும் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு அடியிலையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த அளவு உங்களுக்கு இடம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த இதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. கார்டை இந்த மாதிரி அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். 2 சைடுமே இந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நேராக கட் பண்ணாமல் அந்த மாதிரி கிராஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு மடிக்கிறப்ப நல்லா ஈஸியாகவும் இருக்கும். அது மாதிரி ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ அது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கீழே எக்ஸஸாக இருக்கிற போர்ஷனை அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லையா, அதையும் வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ண மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபெஃபிபாண்ட் தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வந்து ஊசி நூல் வச்சு நல்லா தைப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வச்சு நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ அது மேலே வெயிட் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். இப்போ நல்லா வந்து காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ காஞ்சதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற அந்த எக்ஸஸ் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு நமக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் தேவைப்படும். இவ்வளோ வந்து நமக்கு தேவைப்படாது. அதனால் எக்ஸஸாக இருக்கிறத ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கார்டோட அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி அடியில் வந்து இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணமோ அதே மாதிரி மேல் பக்கமும் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுறீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் எல்லாமே நான் வந்து லாஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை ஒரு கர்வ் ஷேப்புக்கு இதை வந்து அழகாக வந்து க்ளோஸ் பண்ணுற அந்த இடம் வேணும் அப்படின்றதுனால ஒரு கர்வ் ஷேப்புக்கு இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துலையும் நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு பட்டனோ இல்லை ஒரு வேறு ஏதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வெல்க்ரோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னுமே ஈஸி. ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு 2 சைடும் வெல்க்ரோ ஒட்டிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நான் வந்து இன்றைக்கி இந்த டிக்டாக் பட்டன் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி 4 ஹோல்லையும் வந்துட்டு நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த பட்டன் வந்து எங்கே கிடைக்கும்னு கேட்குறீங்க. டெய்லரிங் கடையில் அந்த ஊசி நூல்லாம் விற்பாங்கல்ல, அந்த கடையில் போய் இந்த பட்டன் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். விலை வந்து ரொம்பவே கம்மி தான், ₹2 தான். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த இடம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு இல்லையா? அந்த பேக்லேயே அந்த பட்டன் இருந்ததில் முன்னாடி நான் காமிச்சது அந்த பட்டனையே நான் யூஸ் பண்ணிவிட்டு இது மேலே வந்து இப்படி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஃப்ளவர் இல்லை எது வேணாலும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான குட்டி வேலெட் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இப்போ இதில் ஒரு கார்டு தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. மினிமம் ஒரு 5லேருந்து 6 கார்டு வந்து வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் ட்ரெண்ட்ஸ் கார்டு, அதுக்கப்புறம் பாப்பாவோட ஃபன்லேண்ட் கார்டு, அதுக்கப்புறம் பட் பாரடைஸ், இது எல்லாமே நான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது அழகாக உங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நம்ம செய்கிற கிராஃப்ட் வந்து ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுறீங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம செஞ்ச கிராஃப்ட்டை நீங்களும் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான். ஒரு ஹேண்டில் யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இன்னொரு ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹேண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு ஜஸ்ட் ஹோல் போட்டிங்க அப்படின்னா ஓட்ட விழுந்துடும். இது மாதிரி நான் 6 ஹோல் வந்து போட்டுக்கிறேன். சில ஹேண்ட்பேக்கோட கைப்பிடி வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். என்னோடது சின்ன ஹேண்டில் அப்படின்றதுனால ஒரு 6 ஹோல் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி மெட்டல் பேங்கில் எடுத்துகிட்டு எஸ் ஹூக் மாதிரி நான் வந்து வளைச்சி வச்சுக்கிறேன். ஒரு ஹோல்லையும் இந்த மாதிரி எஸ் ஹூக் வந்து ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. மெட்டல் பேங்கிலே நீங்கள் வந்து சிசரை வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னாவே அது வந்து கட் ஆகிடும். இதுக்கு அவங்க பத்தாத வலையெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் 6க்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்கள் கிச்சனோட ஜன்னலில் இந்த மாதிரி 3 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் எண்டில், நடுவில் இந்த மாதிரி கிளிப்பு, துணிக்கு காய போடுற கிளிப்பை வச்சு செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நம்ம கடையில் வாங்குகிற ஆர்கனைசரை விட ரொம்பவே அழகாக இருக்கும். நல்லா வந்து வெயிட்டு தாங்கும். ஒரு இதில் ஒரு இது கரண்டி தான் மாட்டணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒரு இதில் வந்து மேக்ஸிமம் 4 கரண்டி வரைக்கும் மாட்டிக்கலாம். ஸோ வந்து 24 கரண்டி வந்து நீங்கள் மாட்டிக்கலாம் அந்த ஒரு ஆர்கனைசர் இருந்துச்சு அப்படின்னா. ஆனால் நடுவில் அந்த கிளிப்பு கண்டிப்பாக போடணும், இல்லை 3 சைடும் கண்டிப்பாக அந்த கிளிப் இருக்கணும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். ஐடியா நம்பர் 6. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பாப்பாவோட பழைய லஞ்ச் பேக். சில லஞ்ச் பேக்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜிப் எல்லாமே வந்து அருந்து போயிருக்கும், இல்லை கைப்பிடி வந்து விட்டு போயிருக்கும். ஸோ அது மாதிரி லஞ்ச் பேக்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஸ்பூன் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி கேப் கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா ஜிப்புமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நான் அந்த இடத்துல வந்து அந்த இதை சிசரை வச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த பிளாஸ்டிக் கவரு, துணி பை, இது எல்லாத்தையும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கைப்பிடி போட்டு ஒரு ஜன்னல்லையோ இல்லை கதவுக்கு பின்னாடியோ மாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக ஜிப்பை திறந்துட்டு உங்களுக்கு எந்த கவர் தேவைன்றதை பார்த்து எடுத்துகிட்டு திருப்பி வந்து ஜிப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கச்ச கச்ச கச்சன்னு அந்த பேப்பர்லாம் இருக்கிறத தெரியவே தெரியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாததெல்லாம் திருப்பி வந்து உள்ளாரையே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். மடித்து வைக்கிற அளவுக்குலாம் நமக்கு வந்து டைம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் டைம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அகல்யா மூர்த்தி அப்படின்ற சிஸ்டர் வந்து வேஸ்ட் கேலண்டர் ரியூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தோம். அதை பார்த்து அவங்க வந்து செஞ்சு அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி அவங்க தான் வந்துட்டு இன்விடேஷன் கார்டு ரியூஸில் வந்து அந்த பீரோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த கண்ணனும் ரொம்பவே அழகாக இருக்குது சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜமீரு நிஷான் அவங்க சப்ஸ்கிரைபரில் அதையும் தாண்டி உங்களோட ஃபேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஓல்டு சாரீ ரியூஸ் ஐடியாஸ் வந்து மேட் செஞ்சுருக்கீங்க, ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க சிஸ்டர். அதுக்கப்புறம் கலைவாணி அப்படின்ற சிஸ்டர் உங்கள் டிப்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, கட்டப்பை ஸ்டோர் பண்ணுறதை வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கு. அடுத்தது வந்துட்டு ஸ்மைலி செல்லோ அப்படின்ற சிஸ்டர் வந்து நம்ம ப்ளவுஸ் பீட் ரியூஸ் ஐடியாஸ் போட்டிருந்தோம். அந்த ஃப்ளவர் செஞ்சுருக்காங்க, ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷித் அப்படின்ற சிஸ்டர் வந்து நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பேங்கிள் ரியூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருந்தோம். அதில் அந்த கிளிப்பை வந்து எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி பர்வீன் அப்படின்ற சிஸ்டர் கோல்கேட் பாக்ஸை வந்து ஷாஃப்னராக வந்து நம்ம செஞ்சு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அதை வந்து அப்படியே வந்து செஞ்சு போட்டிருக்காங்க, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. ரேவதி அப்படின்ற சிஸ்டர் உங்கள் பேங்கிள் கிராஃப்டை ட்ரை பண்ணேன், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லலிதா இமெயில் அப்படின்றவங்க கட்டப்பை குச்சி ரியூஸ் ஆர்கனைசர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா கிராஃப்ட்டுமே பிடிச்சிருக்கும். உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.